வணக்கம், நான் நாகேஷ். அடுத்த தடவை கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியோட சுயேட்சையாளராக கேட்பேன். பார்த்தீங்கன்னா இந்த நாய் இருக்குல்ல, அதாவது திரு உதயநிதி அவர்கள் கையில் இருக்குது தெரியுமா ஒரு நாய். இந்த நாய் சாப்பிடக்கூடிய அரிசியின் அளவு ஒரு நாள் 1 கிலோ அரிசியை சோறு பொங்கி கொடுக்கணும். பொங்கி கொடுத்தாச்சுன்னா அது வயிறு நிறைய சாப்பிடும். ஒன்றிலிருந்து 1.5 கிலோ கிட்ட பொங்கணும். பொங்கியாச்சுன்னா அது வயிறு நிறைய சாப்பிடும் ஒரு நாள். இது எனக்கு எப்படி தெரியும்னா, இந்த நாய் எங்கள் வீட்டிலே நின்றுது. அதனால் எனக்கு இந்த நாயை பற்றி நல்லாவே தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நமக்கு ரேஷன் கடையில் தரக்கூடிய அரிசியின் அளவு 5 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு 20 கிலோ தருவாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா பச்சை அரிசி வாங்கினோன்னா அது ஒரு 3 கிலோ கிடைக்கும். கிடச்சின்னா பார்த்திங்கன்னா 3 கிலோ மைனஸ் பண்ணி 17 கிலோ தான் புழுங்கல் அரிசி தருவாங்க, அதாவது சாப்பாட்டு அரிசி. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் சுகர் பேஷண்ட் அதிகமாக இருப்பாங்க. ஒருத்தங்களாக இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் கோதுமை கேட்டோன்னா கோதுமையே 2 கிலோ தருவாங்க. ஆனால் புழுங்கல் அரிசி 18 கிலோ தான் நமக்கு தருவாங்க. பார்த்திங்கன்னா, நான் இதில் கேட்கக்கூடியது என்னென்னா, அந்த நாய் இருக்குல்ல, அந்த நாய் ஒரு நாள் சாப்பிடக்கூடிய அரிசியை கூட நம்ம குடும்பத்தில் 5 பேர் இருப்போம்ல, இந்த 5 பேரும் சாப்பிட்டுக்கிட மாட்டோமா? அப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஒரு நாள் 1 கிலோ போட்டு பொங்குறோன்னா 20 நாள் தான் பொங்க முடியும். இந்த ஓசியில் கொடுக்கல இந்த ஓசியில் கொடுக்கத இந்த அரிசியில் கொடுத்தா என்ன? பார்த்திங்கன்னா வயராது நிறையும். ஆனால் இவங்க சாப்பிடக்கூடிய அரிசி இருக்குல்ல, ஒரு கிலோ 100 ரூபாய் இருக்கலாம். 1 கிலோ பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா அவங்களுக்கு செலவு பண்ணுற பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த 3000 ரூபா நாங்கள் செலவு பண்ணோன்னா எங்களுக்கு அது பெரிய விஷயம்தான். நீங்கள் இந்த 20 நாள் நீங்கள் கொடுக்க அரிசி தீர்ந்துன்னா இந்த 10 நாளத்துக்கு நாங்கள் 1000 ரூபா செலவு பண்ணுறோன்னா அது எங்களுக்கு பெரிய விஷயம்தான். பார்த்திங்கன்னா, இந்த ஓசியில் கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஓசியில் கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு 10 கிலோ அரிசி கூட 5 பேர் இருக்க குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியாத காரணம் என்ன? நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீங்கள் நான் 1000 ரூபா தாரேன் மாதம், நீங்கள் போய் கடையில் போய் அரிசி வாங்கி சாப்பிடுங்க. 10 நாள் அந்த புழுத்த அரிசி நீங்கள சாப்பிடுதீல்ல. நீங்கள் அப்படிலாம் சாப்பிடாதீங்க. 10 நாளாவது நீங்கள் நல்ல அரிசி சாப்பிட்டா தான் உங்கள் உடம்பு நல்லா இருக்கும். நீங்கள் அந்த புழு கிடக்கக்கூடியது, வண்டு கிடக்கக்கூடிய இந்த அரிசி எடுத்து சாப்பிடாதீங்க. நல்ல மனசு, நம்ம ஐயாவுக்கு பெரிய மனசு. அதனால தான் என்ன பண்ணது, அந்த 1000 ரூபா தாரது. நீங்கள் இந்த 10 நாளத்தைக்கும் நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்டுடுங்க. நான் 20 நாளத்தைக்கு இந்த புழுத்த அரிசியை நான் உங்களுக்கு தந்துக்கிடுறேன். இல்லைனா வண்டு கிடக்க அரிசியை நான் தந்துக்கிடுறேன். இல்லைனா அந்த சாக்கு வாடை அடிக்கும்ல, இந்த அரிசியை நான் உங்களுக்கு தந்துக்கிடுறேன். பார்த்திங்கன்னா நூல் கிடக்கும், அந்த அரிசியை நான் உங்களுக்கு தந்துக்கிடுறேன். இந்த 20 நாள் இந்த நூல், இந்த வண்டு, இந்த புழு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிடுங்க. 10 நாளாவது நல்ல அரிசி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு 1000 ரூபா தாரது. அதனால் இந்த 1000 ரூபா பத்திரமா வச்சு அரிசி வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஐயா தாராருன்னு நினைக்கேன். இப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.